வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு சில நாட்களாகவே மீடியாவில் ரொம்ப பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பிரபலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமில் இப்போது ஒரு புது மெம்பராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் நட்ராஜன். இவர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இப்போ ஒரு சில நாட்கள் முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமில் அவர் டெபியூ பண்ணார். அது முன்னாடி ஐபிஎல்லையும் அவர் விளையாடிருந்தார். அவரோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா யார்க்கர்ஸ் போடுறது. ஸோ இப்போது அவரை யார்க்கர் கிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நேமை அவர் வாங்கிட்டார். ஸோ இவரை பற்றி தான் இப்போ மீடியாவில் நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. சேலம் எக்ஸ்பிரஸ் யார்க்கர் கிங் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம். முதற்கண் நான் என்னோடய வாழ்த்துக்களை நான் இவருக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நிறைய பேர் இவரை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் டெக்னிக்கலாக ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுறதில்ல. நட்ராஜன் அவருடைய டெபியூவை 29 வயசில் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் 29 இயர்ஸ் அப்படின்றது ஒரு ஓல்டர் ப்ராக்கெட்டில் வரும். இந்த வயசில் டெபியூ பண்ணுறது ஜென்ரலாக பேட்ஸ்மேன் தான் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் டெபியூ பண்ணுவாங்க. ஒரு 28 வயசுக்கு மேலே பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 26 அதுக்குள்ளேயே டெபியூ பண்ணிடுவாங்க. 29 வயசு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டெபியூ பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுவும் டெபியூ பண்ணி இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பவுலிங் போடுறது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு சில பேர் தான் ஹிஸ்ட்ரியிலேயே, கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு 29 வயசு இதுக்கு மேலே டெபியூ பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க. ரீசண்ட் மாடர்ன் இராவில் சொல்லணும்னா ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் ரயன் ஹாரிஸ் அவரை சொல்லலாம். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரயன் ஹாரிஸ். அவர் வந்து 30 வயசில் தான் டெபியூ பண்ணார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 30-31 பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 விக்கெட்டுக்கு மேலே எடுத்தார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ். ஸோ இந்த ஒரு ரேர் கேஸாக தான் இப்போ நட்ராஜனும் வந்திருக்காரு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இவரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போயிடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா டெட்ரிமெண்டலாக ஆகிடக்கூடாது. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னா அவருக்கு மேலே அழுத்தம் நிறையா வந்துடும். அழுத்தம் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சுனாலே சரியாக விளையாடாத ஒரு நிலை கூட அவர் போயிடலாம். அப்போ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து அவர் வந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு வீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாதாரண வேலையை செஞ்சவங்க தான். ரொம்பவே ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனால் இதை பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்து அவர் மேலே அழுத்தம் செலுத்தணும் அப்படின்னா அதே ஆபத்தில் முடிஞ்சிடற வாய்ப்பு இருக்குது. ஒரு 12 வருஷம் முன்னாடி உத்தரப்பிரதேசை சேர்ந்த கம்ரான் கான் அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பையன் 18 இயர்ஸ் தான் அவருக்கு. அப்போது ஒரு 5 அடி 5 அங்குலம் தான் இருப்பார். நல்லா வேகமாக போட்டார். அவர் ஐபிஎல் ஆடினார் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹம்பிள் பேக்ரவுண்டு தான். அவங்க அப்பா மரம் வெட்டுறவர்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அவர் வந்து ராஜஸ்தான் ராயல் டீமில் எடுத்து ஷேன் வார்ன் தான் அவர் சப்போர்ட் பண்ணி ஆட வச்சார். நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டார். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நட்ராஜனை விட அவர் வந்து வேகமாக போட்டார். 140 மேலெலாம் போட்டார் ரெகுலராக. யார்க்கர்ஸும் நல்லா போட்டார். அவரை சுற்றியும் இதே மாதிரி ஒரு ஹைப் வந்துச்சு. பயங்கரமாக வந்துட்டார். ஷோயப் அக்தர் மாதிரி வந்துட்டார் இந்தியாவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அட்ரஸ் எல்லாம் போயிட்டார். அவரோட ஆக்ஷனில் கொஞ்சம் ஃப்ளாஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஆமை பெண்ட் பண்ணி போட்டார். ஆனால் இந்த கிரிக்கெட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கவங்க நினச்சிருந்தா அவரை நல்லா நர்ச்சர் பண்ணியிருக்கலாம். மென்டர் பண்ணி அவருடைய ஆக்ஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இந்தியன் டீமுக்கு ஆட வச்சு இந்நேரம் அவர் குறைஞ்சது 200 விக்கெட் எடுத்திருப்பார். 1 டே டெஸ்ட் ரெண்டுலேயும். இதில் 200 அதில் 200 எடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட். ஆனால் அவர் அந்த மாதிரி செய்யலை. காரணம் அவருக்கு சப்போர்ட் இல்லை. வந்த உடனே ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டார் அடுத்த விடிவெளி இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஹைப் கொடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிலை வந்து இப்போ நட்ராஜனுக்கு வந்துடக்கூடாது. அப்போது ஓகே, ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு, நல்லது, அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்த லெவலில் மேலே இந்த மாதிரி வரவங்கள புஷ் பண்ணி விடணும், கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுமே தவிர இது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு வைல்டு ஃப்ராலிக்கிங் மாதிரி இது ஆகிடக்கூடாது. இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இந்தியாவில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வர்றதே கிடையாது, வர முடியாது, ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக சுப்பீரியர் கிடையாது, ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய மித்துங்க அது அந்த காலத்தில் இருந்தே. ஏன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வர்றது இல்லை, அதனுடைய உண்மையான காரணம் என்னென்னா, அஸ் அ பிளேயராக நான் சொல்கிறேன், நானுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். நான் பார்த்த விஷயங்கள் இதை வச்சு நான் சொல்கிறேன். என்னென்னா, சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர பசங்க இவங்களாம் நல்ல எஃபர்ட் போட்டு வேகமாக போகணுன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு அளவு வரைக்கும் தான் வருவாங்க. இந்த ஸ்டேட் லெவல் டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வரைக்கும் வருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டிவிஷன், ஃபஸ்ட் டிவிஷன் மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் வர முடியும். அது மேலே ரஞ்சி அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு வர முடியுதான்னு பார்த்தீங்கன்னா வர முடியாது. காரணம் என்ன, அவங்களுடைய மெயினாக எக்கனாமிக் பேக்ரவுண்ட்.
ஸோ மெயினாக அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும். ஃபுல் டைம் அவங்களால விளையாட முடியாது. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்க நெப்போட்டிசம் இந்த காரணத்தினால இவங்களால் வர முடியல. மற்றபடி இந்த ரேஷியல் மித்து இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து உண்மையே கிடையாது. ஷோயப் அக்தர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு நாட்டை சேர்ந்தவர். அவரோட வயம் என்ன? 5 அடி 9 அங்குலம் தான். அவர் தான் வந்து ரெக்கார்டட் ஸ்பீடு வந்து ஹையஸ்ட் ஸ்பீடு போட்டது 161.3 kph போட்டது. சாதாரண ஆள் தான். ஸோ நீங்கள் ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு இந்தியன் தான். இந்தியாவிலேருந்து உடஞ்சி போன நாடு தான் அது. ஓகேங்களா? ஹரியானா பஞ்சாபில் இருக்கவருக்கும் பாகிஸ்தானில் இருக்கவருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பாகிஸ்தானில் வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்திருக்காங்க. 150 கிலோமீட்டர் மேலே ரெகுலராக வந்து வேகமாக போடுறவங்க. முகமது ஷமி அவர் ரொம்ப மெல்லிஸாக இருப்பார். 5 அடி 8 அங்குலம் தான் உயரம். ஷோயப் அக்தர் ஈக்குவலாக வந்து ஃபாஸ்ட்டாக போட்டவர் அவர். இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் அந்த நாட்டிலேருந்து உருவானவங்க. ஸோ இது ஏன் இவங்களால் வர முடியதில்லை? இந்தியாவில் மெயினாக வர முடியலன்னா வாய்ப்பு இல்லை. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. மெயினாக எக்கனாமிக் பேக்ரவுண்ட். ஸோ அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேமை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு சில பேர் வந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்குது, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதை நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு வர முடியாமையே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் தமிழ்நாட்டில் 90 மைல்ஸ் ஸ்பீடு போடுறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நிறைய பேர் இருக்காங்க உள்ள பசங்க. டிஎன்சிஐ டிவிஷன் ஆடக்கூடியவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கிடையாது. இவங்க வந்து வெளியே போலிங் போட்டாலும் அவங்க 4 பேர் பார்த்தாலும் பீப்புளுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. அவன் போட்டால் ஏதோ போடுறான்பா தம்பி, ஒரு 120 வரும்னு சொல்லுவாங்க ஸ்பீடு. ஆனால் இவங்க வேகம் பார்த்தீங்கன்னா 140 150 கூட போடுற பவுலர்ஸ் இருக்காங்க உள்ளே. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் இல்லை, வாய்ப்பு இல்லை. இப்போ நட்ராஜன் வந்திருக்காரு, சந்தோஷமான விஷயம். இவரை மாதிரி இன்னும் நிறைய நட்ராஜனை இங்கே வந்து உருவாக்கணும். இதுதான் வந்து சரியான ஒரு விஷயமே தவிர ஒருத்தர் வந்துட்டு அவர் சொல்லி அவரே ரொம்ப செலிப்ரேட் பண்ணி ஓவர் ஹைப் கொடுத்து அவரை ப்ரெஷர் கொடுத்து அவருடைய ப்ராக்ரஸை நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்னும் நிறைய பேர் வரணும். இதுக்கான ஒரு ஏதுவான ஒரு நிலையை நாம் வந்து உருவாக்கி அளிக்கணும். ஸோ இது செய்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஸோ நட்ராஜன் போல் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை நம்ம இந்தியன் டீமுக்குள்ளே வர்றதுக்காக நாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுவும் மெயினாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வேகமாக போடுறவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்தால் இவங்களும் வந்து பிரெட்லி ஷோயப் அக்தர் அளவுக்கு ஸ்பீடு போடுவாங்க. கண்டிப்பாக போட முடியாதெல்லாம் கிடையாது, வாய்ப்பு இருக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 160ஸ்லாம் ரீச் பண்ணுவாங்க. ஷோயப் அக்தர், பிரெட்லி, ஷான் டைட், அந்த காலத்தில் ஜெஃப் தாம்சன், வக்கார் யூனிஸ் இவங்கெல்லாம் போட்ட மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த பசங்களும் போடுவாங்க. போட முடியும். இவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள புஷ் பண்ணணும், இன்னும் ட்ரெயின் பண்ணணும், அவங்களோட ஆக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். ஸோ இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. நட்ராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பம் தான். இனிமேல் தான் வந்து அந்த வேலை இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். தவிர இந்த வைல்டு செலிப்ரேஷன் பண்ணுறது சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். நன்றி.